அகிலம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பண்டாரவளையில் பயங்கரம், கல்குவாரி மண் சரிவில் தொழிலாளர்களுக்கு நேர்ந்த கதி. நாட்டை உலுக்கிய அக்குறுகொட இரட்டை கொலை, பொதுமக்களிடம் அவசர உதவி கோரும் போலீசார். மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். நுவரேலியாவில் கடும் பனிமூட்டம் மற்றும் மழை, சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை. நாடு இருளில் மூழ்கக்கூடிய அபாயம் குறித்து எச்சரிக்கை. எரிசக்தி அமைச்சின் அவசர அறிவிப்பு. ஆரம்பமாகும் சாதாரணதர பரீட்சை, காலநிலை மாற்றம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. லஞ்ச ஊழல் ஆணையத்தில் முன்னிலையாகாமல் சிங்கப்பூர் பறந்தார் கோட்டாபாய. மன்னார் கடற்பரப்பில் சுற்றி வளைக்கப்பட்ட படகு, இந்தியாவில் கப்பலில் இருந்து தவறி விழுந்த இலங்கையர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பதுளை பண்டாரவளை பிரதேசத்தில் உள்ள கல்குவாரி ஒன்றில் ஏற்பட்ட மண் சரிவில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரச் சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. பண்டாரவளை பூனாகலை வீதியில் 16 தொடக்கம் 17 கிலோமீட்டர் கம்பங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள லியங்கஹவல மாப்பிடிய கல்குவாரியிலேயே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. குறித்த குவாரியில் இன்று காலை பாறைகளை துளையிடும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மேலதிக மண் மற்றும் கற்கள் சரிந்து விழுந்துள்ளன. இந்த சரிவில் சிக்கிய 2 தொழிலாளர்களும் மண் மற்றும் பெரும் பாறைகளுக்கு அடியில் புதைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தம் குறித்து தகவல் கிடைத்ததும் இராணுவத்தினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். இராணுவத்தினரின் விசேட உதவியுடன் கனரக இயந்திரங்களை பயன்படுத்தி மண் மற்றும் கற்களுக்கு அடியில் புதைந்துள்ள உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தலங்கம அக்குரகொடவில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற இரட்டை கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காண போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். மேலும் வழங்கப்படும் தகவல்களின் முழுமையான இரகசியத்தன்மை பராமரிக்கப்படும் என்றும் இலங்கை போலீஸ் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் ஹேமாகம, பொத்து அராவ வீதி, அத்துரகிரிய, கொட்டாவ மற்றும் மாக்கும்பர ஆகிய பகுதிகளில் ஊடாக சென்றிருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த வீதிகளில் பயணித்த வாகனங்களில் பொருத்தப்பட்ட டேஷ் கேமரா சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் EPKI 7738 என்ற பதிவு இலக்கத்தை கொண்ட காரின் இயக்கத்தை பதிவு செய்திருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். அதன்படி காரின் காட்சிகள் தங்கள் வாகன கேமராக்களில் பதிவாகியுள்ளதா என்பதை சரிபார்க்கவும், அத்தகைய காட்சிகள் இருந்தால் உடனடியாக போலீசாருக்கு தெரிவிக்கவும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. அக்ரகொடவில் உள்ள பல்பொருள் வர்த்தக நிலையம் ஒன்றின் வாகன நிறுத்துமிடத்தில் காரில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்களால் காரில் இருந்த ஒரு தம்பதியினர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் 10 விசேட போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த ஆண்டின் 2வது காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தத்திற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. அதன்படி தொடர்புடைய முன்மொழிவு மின்சார கட்டணங்களில் 13.56% அதிகரிப்பை கோரியதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரையிலான காலத்திற்கு இந்த மின் கட்டண திருத்தம் கோரப்பட்டுள்ளது. நுவரெலியா சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் தொடர்ந்து கடுமையான மழையுடன் பனிமூட்டம் நிலவி காணப்படுகின்றன. கடந்த சில நாட்களாக பனியின் தாக்கம் சிறிது சிறிதாக அதிகரித்து வருகிறது. நுவரெலியா, கந்தப்பளை, நானுஓயா, லிந்துலை போன்ற இடங்களில் கடுமையான மழையுடன் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக வாகனங்களை செலுத்தும் போது முன்பக்க விளக்குகளை ஒளிரவிட்டு வாகனத்தை செலுத்துமாறு போலீசார் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதில் நுவரெலியா பதுளை பிரதான வீதி, நுவரெலியா ஹேட்டன் பிரதான வீதி மற்றும் நுவரெலியா கண்டி பிரதான வீதியில் அதிகமாக வாகன போக்குவரத்து உள்ளமையால் சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என போக்குவரத்து போலீசார் சாரதிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றனர். மேலும் கடும் பனிமூட்டம் காரணமாக வெளி மாவட்டங்களில் இருந்து நுவரெலியா வரும் வாகன சாரதிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே பிரதான வீதிகளில் ஊர்ந்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது.
நாடு இருளில் மூழ்கக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாக பிவித்துருஹெலா உரிமைய கட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிலக்கரி கப்பல்கள் கால தாமதமாவதன் காரணமாக எதிர்வரும் ஜூலை மாத இறுதி முதல் செப்டம்பர் மாத நடுப்பகுதி வரையிலான காலப்பகுதியில் மின் விநியோகத்தில் நெருக்கடி நிலை ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பிவித்துருஹெலா உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நிலக்கரி கப்பல்கள் நாட்டை வந்தடைய காலம் தாழ்த்தப்படுவதால் பல்வேறு துறைகளில் நெருக்கடி நிலை ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நிலக்கரி கொள்வனவு தொடர்பில் பேசப்படும் போது அதன் தரம் குறித்து பலர் பேசுகின்ற போதிலும் உரிய நேரத்தில் நிலக்கரி விநியோகம் செய்யப்படாவிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து எவரும் கவனம் செலுத்துவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிலக்கரி கப்பல்கள் உரிய நேரத்தில் வந்தடையாவிட்டால் மின்தடை ஏற்படும் அல்லது ஒரு அலகிற்கான மின்சாரம் 90 ரூபாய் விட அதிகமாக கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் பிரதான மின் உற்பத்தி நிலையமான நுரச்சோலை மின் உற்பத்தி நிலையம் ஸ்தம்பித்தால் அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படுவது மட்டுமன்றி நாடு இருளில் மூழ்கக்கூடிய அபாய நிலை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் புகைப்படத்தை பயன்படுத்தி வாட்ஸ்அப் ஊடாக முன்னெடுக்கப்படும் மோசடியான நிதி சேகரிப்பு குறித்து பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு எரிசக்தி அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமைச்சரின் புகைப்படத்தை வாட்ஸ்அப் கணக்கில் காட்சிப்படுத்தி அவர் பேசுவது போன்ற தோற்றத்தை மோசடி செய்பவர்கள் உருவாக்குகின்றனர். அண்மையில் வீசிய டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த பாடசாலைகளுக்கு உதவுவதாக கூறி மோசடி செய்பவர்கள் பணம் வசூலிப்பதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. எரிசக்தி அமைச்சரின் ஊடக செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இவ்வாறான போலியான தொலைபேசி அழைப்புகள், குறுஞ்செய்திகள் அல்லது சமூக வலைதள பதிவுகளை நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. சாதாரண பரீட்சை காலத்தில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஆபத்தாக காணப்படும் பாடசாலைகள் தொடர்பில் அந்த பகுதிகளில் உள்ள வலய மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி மோசமான காலநிலைகளின் போது வழங்கப்படும் அறிவுறுத்தல்களின்படி பாடசாலைகள் செயல்பட வேண்டும் என அமைப்பின் மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். பாடசாலை இடங்கள், மக்கள் கூடும் இடங்கள் மற்றும் வீதிகளை பயன்படுத்தும் போது வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இந்த ஆண்டு காப்போதா சாதாரண பரீட்சை பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 26 வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நாளை முதல் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் இது தொடர்பாக வெளியிடப்படும் அறிவிப்புகள் குறித்து கவனம் செலுத்துமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. கொழும்பில் வீடுகளை பலருக்கு சட்டவிரோதமாக மாற்றிய குற்றச்சாட்டில் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நேற்று லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தில் முன்னிலையாகவில்லை. மேலும் அவர் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னர் திட்டமிட்டபடி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வெளிநாடு செல்வதால் சம்பந்தப்பட்ட திகதியில் முன்னிலையாக முடியாது என்று நேற்று முன்தினம் எழுத்துப்பூர்வமாக ஆணையத்திடம் தெரிவித்திருந்தார். மேலும் அதற்காக வேறு திகதியை வழங்குமாறும் கோரியிருந்தார். அதன்படி எதிர்காலத்தில் வாக்குமூலம் அளிக்க புதிய திகதியை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் உள்ளக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியபடி கோட்டாபாய ராஜபக்சவும் அவரது மனைவியும் நேற்று முன்தினம் மதியம் 12:50 மணியளவில் சிங்கப்பூர் புறப்பட்டனர். இந்த பயணம் திடீரென மேற்கொள்ளப்பட்டதல்ல, முன்கூட்டியே திட்டமிட்ட பயணம் என்றும் மேலும் கூறப்படுகிறது. கோட்டாபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்ததாக கூறப்படும் ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. மன்னார் கடற்பரப்பில் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சந்தேகிக்கப்படும் டிங்கி படகொன்றை கடற்படையினர் தமது பொறுப்பில் எடுத்துள்ளனர். குறித்த படகில் இருந்த இருவரையும் கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த டிங்கி படகிலிருந்து போதைப்பொருள் என சந்தேகிக்கப்படும் 2 பொதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த படகும் சந்தேக நபர்களும் தற்போது கரைக்கு அழைத்து வரவிருப்பதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். சிங்கப்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு கொள்கலன் கப்பலில் பணியாற்றிய இலங்கையைச் சேர்ந்த பணியாளரின் உடல் ஹுக்லி ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்தவர் நேதாஜி சுபாஷ் கப்பல் துறை அருகே நீரில் குதித்ததாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறையினர் கூறுகையில் அவர் பணியாற்றிய கப்பலின் பெயர் கோட்டா டுனியா ஆகும். இவர் உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகம் காவல்துறையினர் எழுப்பியுள்ளனர்.
அதே சமயம் அவரது குடும்பத்தினர் ஏதேனும் முறைப்பாடு அளிக்க விரும்புகிறார்களா என்பதை அறிய இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயத்தை தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளது. முன்னதாக கிடைத்த தகவலின்படி உயிரிழந்தவர் இலங்கை நாட்டைச் சேர்ந்த பண்டாரவத்தை விதாநெலகே பிரபாஸ்வர தரிந்து என அடையாளம் காணப்பட்டுள்ளார். துறைமுக பிரிவு துணை ஆணையர் ஹரிகிருஷ்ணபாய் கூறுகையில், வியாழக்கிழமை இரவு 11:26 மணியளவில் ஒரு கப்பல் பணியாளர் துறைமுகம் அருகே நதியில் குதித்ததாக தகவல் பெறப்பட்டது. துறைமுக கடற்பிரிவின் 2 டக் படகுகள் சுற்றியுள்ள நீரில் தேடுதல் பணியை தொடங்கின. ஆனால் ஆரம்பகட்ட தேடுதலில் அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை என துணை ஆணையர் கூறியுள்ளனர். உடல் கண்டெடுக்கப்பட்ட சரியான இடம் அல்லது அதன் நிலை குறித்து உடனடியாக விவரங்கள் வெளியிடப்படவில்லை. மரணத்திற்கான துல்லியமான காரணம் உடல்கூறு பரிசோதனைக்கு பிறகு மட்டுமே தெரிவிக்கப்படும் என்று இந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் அகில நியூஸின் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.